السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقد قال الله تبارك وتعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நேற்று திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும் பொழுது ஒரு கணவன் ஒரு மனைவியையும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனையும் எப்படி புரக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை பார்த்தோம். அதுல ஒன்றுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது எந்த வீட்டில் பெண் இருக்கிறாளோ அந்த வீட்டுடையவங்களை பார்த்து சொன்னாங்க, இதா அதாக்கும் மன் தர்தௌன தீனஹு வ ஹுல்கஹு, உங்களுடைய வீட்டுக்கு உங்களிடத்தில் வந்து பொன் கேட்டால், பொன் கேட்டு வாராங்க எனக்கு தாங்களேன் என்று சொல்லி, அப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்டு வந்தால் அவர்களுக்கு நீங்க உங்களோட புள்ளைய நீங்க கொடுத்துடுங்கோ. 2 கண்டிஷன் தான் இருக்குது. மூணாவது ஒரு கண்டிஷன் இஸ்லாம் சொல்லி இல்ல. ஒரு கண்டிஷன் தான் மன் தர்தௌன தீனஹு, யாருடைய வாழ்க்கையில தீன் இருக்குதோ, எந்த மாப்பிள்ளையோட வாழ்க்கையில தீன் இருக்குது. 2வது அவருடைய PR நல்லம். என்ன நல்லம்? PR நல்லம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப். அவருடைய ஹுல்க் நல்லம். ஹுல்க்ண்டா PR, குணம் நல்லம், விட்டு கொடுக்கக்கூடியவர், பணிந்து போகக்கூடியவர், பிறருடைய பேச்சையும் கேட்கக்கூடியவர். இது PR குவாலிஃபிகேஷன். இந்த ஒரு மாப்பிளைக்கு 2 குவாலிட்டி இருக்கணும். ஒன்று அவருடைய தீன் சரி, அவருடைய குவாலிட்டி சரி, அவருடைய பண்பாடு சரி. அப்படிப்பட்டவங்க உங்கள்கிட்ட பொன் கேட்டு வந்தால் நீங்க உங்களோட மக்களை திருமணம் முடித்து கொடுத்துடுங்கோ. அப்படி கொடுக்க இல்லைன்னு சொன்னா உலகத்தில் ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று வளர ஆரம்பித்து விடும். இன்னைக்கு ஊர்கள்ல, நாடுகள்ல, கிராமப்புறங்கள்ல, பட்டணங்கள்ல, கண்டங்கள்ல ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்கிறதுக்கு காரணம், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஜினா செய்வது லேசி, கல்யாணம் முடிக்கிறது கஷ்டம். பொன் கேட்டு போனா மிச்சம் கண்டிஷன் போடுறாங்க, மாப்பிள்ளைய பத்தி மிச்சம் தேடுறாங்க. மாப்பிள்ளைக்கு என்ன தொழில் இருக்குது, மாப்பிள்ளைக்கு என்ன ஜொப் இருக்குது, மாப்பிள்ளையோட சேவிங்ஸ் என்ன. நாங்க தான் பேசுறோம் துனியா இருக்குது, இது ஒன்றும் இல்ல, இதை வச்சு எங்களுக்கு டிசைட் பண்ண இயலா, இதை வச்சு எங்களுக்கு முடிவு செய்ய இயலா. 2009 ஆண்டு 2009 ரமதான்ல 800 கோடி ரூபாய் சொத்துக்கு கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்தவரு 2010 ஜகாத்து வாங்க தகுதியானவராக மாறிட்டார்.
2009 வெள்ளவத்த பள்ளியில வச்சுதான் ஜகாத்தை கல்குலேட் பண்ணினோம். எப்படி ஜகாத்து கொடுக்கணும் என்று சொல்லி சுமார் 800 கோடி ரூபாவுடைய சொத்துக்கு ஜகாத்து கொடுத்தாங்க. துபாயினுடைய ப்ராப்பர்ட்டி, துபாய் சொத்து. அதே மனிதர் இன்னைக்கு ஜெயில இருக்கிறார். இப்ப துபாயில அவர் சொல்றாரு, நான் ஜகாத்து வாங்க தகுதியானவன், உங்களோட ஜகாத்துடைய ஃபண்ட்ஸை தந்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. இதே மருமகனாக இருக்கோ மேலும், என் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனாக இருக்கோ மேலும், பணத்தை வச்சு டிசைட் பண்ண வானம். பணத்தை வச்சு டிசைட் பண்ணக்கூடியவங்க முட்டாள், அவங்க புத்திசாலிகள் அல்ல. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய திருமணம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து அவரோட நடக்குது. அவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க. அந்த காலத்திலேயும் கல்யாணங்கள் எங்க நடக்கும்டா பள்ளியில தான் நடக்கும். அந்த காலத்தில் ஜாஹிலியா காலத்திலேயும் கல்யாணத்தை வச்சாங்க பள்ளியில தான். மஸ்ஜிதுல் நபவியில் அல்ல, மஸ்ஜிதுல் ஹராம்ல, காபத்துல்லாஹ் வச்சாங்க. அதுக்காக வேண்டி இங்கிருந்து படப்போவானம் கல்யாணம் செய்யறதுக்கு மக்காவுக்கு கல்யாணம் முடிக்க அங்க வச்சிடும் மாணவியாரும், அங்க வச்சிடும் சுண்ணத்துன்னு சொல்லி, அங்க உள்ளாக்கள் அங்க வச்சுக்கொள்ளட்டும், இங்க உள்ளாக்கள் இங்க வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஜாஹிலியா காலத்திலேயும் மக்கள் கல்யாணம் முடிச்சாங்க நல்ல இடத்துல. இன்னைக்கு நாங்க கல்யாணம் எடுக்க ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பாக்கி இருந்தோம். அதையும் யாரு சரி சுருக்க செஞ்சுடுவாங்க. இன்ஷா அல்லாஹ். எங்க சொல்லுவாவும் ஜூக்கு மட்டும்தான் புகைக்கணும். எங்க ஜூக்கு மட்டும்தான் புகைக்குது. ஹோட்டல் எல்லாம் முடிஞ்சு. மக்கள் தேடுறாங்க, ஏண்ட கல்யாணம் நடக்கணும் எங்க சரி வித்தியாசமா, நாளைக்கு யாரு சரி செஞ்சாலும் செஞ்சிடுவாங்க. அதை கல்யாணம் என்று சொல்லக்கூடியது பணத்தை வச்சு இல்ல, பணமன்றத்தை வச்சு முடிவு செய்யலா. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துல 2 பேர் பேசினாங்க, பயான் செஞ்சாங்க. 2 பேர் பயான் செஞ்சாங்க. நிக்காஹ்ல பேசுறது சுன்னத், நிக்காஹுடைய ஹுத்பான்றது சுன்னத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஹுத்பாவாக மாற்றி அமைச்சாங்க. 2 பேர் பேசினாங்க. ஜாஹிலியா காலத்துல அங்கிருந்து தான் யுத்தம் ஆரம்பமாகும். 2 பேர் பேசினாங்க. ஒருத்தர் பேசினாரு ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் சார்பாக வரகத் இப்னு நௌஃபல் என்று சொல்லக்கூடியவர் பேசினார். அவர் சொன்னாரு ஹதீஜாவுடைய பணத்தை பத்தி. இந்த ஹதீஜா யாரு தெரியுமா? பெரிய ஒரு பணக்கார பொம்புல, மிச்சம் செல்வம் இருக்குது, சல்லி இருக்குது, எல்லாம் சொல்லிக்கொண்டே போனார். இது முஹம்மது ரிலான்னு சொல்லக்கூடியவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கிதாபில் எழுதியிருக்கிறார். அப்ப எல்லாம் பயானம் முடிஞ்சதுக்கு பிறகு நபியினுடைய சாச்சா அபூ தாலிப் எழும்பி அவர் பயான் செஞ்சாரு. அவர் சொன்னாரு, ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கோ, நிச்சயமாக பணம் இருக்குது, அது இப்ப இருக்கக்கூடிய நிழல், அது எப்ப பெய்த்திடுமோ தெரியும். அது ஒரு ஷெடோ, அது ஒரு ஷெடோ. இப்ப இந்த பக்கம் இருக்குது, நாளைக்கு அந்த பக்கம் இருக்கும். காலையில் இந்த பக்கம், மாலையில் அந்த பக்கம். வெயில் எந்த பக்கம் அடிக்குமோ அந்த பக்கத்துக்கு திரும்பி பெய்த்திடும். எனவே யாரும் பணத்தை வச்சு தன்னை பெருமைப்படுறவங்க புத்திசாலியாக இருக்க மாட்டாங்க. நபீத சாச்சா முஹம்மதுடைய சிறப்பு, முஹம்மதுடைய சிறப்பு இந்த பணத்துக்கு ஈக்குவலாக மாட்டாது. முஹம்மதுடைய சிறப்பு ஹதீஜாவுடைய பணத்தை விடவும் மேலானது என்று சொல்லி பயான் ஆரம்பிச்சார். நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஒரு மாப்பிள்ளைய சூஸ் பண்ணக்குள்ள நீங்க 2 விஷயத்தை மட்டும் பாருங்க. தீன் இருக்குதா? எங்க காதால நான் கேட்டிருக்கிறேன், மாப்பிள்ளையோட பொண்ட வாப்பாட்ட மாப்பிள்ளைய பத்தி தொழுகை இல்லையேன்னு சொன்னா அதை பார்த்து செஞ்சு கொள்ளலாமேனா? தொழுகைய பார்த்து செஞ்சு கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிமுடைய பேச்சு. நான் சொல்றேன், தொழாதவனுக்கு பொன் கொடுக்கிறது கூடாது. அவர் சொல்றார், இதுக்கு பிறகு தொழுவேன் என்றா நீங்க 6 மாசம் தொழுதுட்டு வாங்க, 7ஆம் மாசம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். 6 மாசம் தொழுதுட்டு வாங்க, 6 மாசத்துக்கு பிறகு பேசுவோம். பார்த்து செஞ்சு கொள்ளலாம். பார்த்து சல்லிக்குதா ஒன்று சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சமூகத்துல எங்களோட ரிசோர்ஸ், எங்களோட வளம் பிரிந்து போகணும்டா செல்வந்தர்கள் ஏழைகள் விட்டு கல்யாணம் முடியுங்கோ, ஏழைகள் செல்வந்தர்கள் முடியுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த கையால உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய மக்களுடைய கையை விட்டு மோந்து கொண்டாங்க. கையை கிஸ் பண்ணினாங்க. மறக்கத்தான கை அது.
நாங்க நினைச்சோம் நல்ல சொகூசா வாழ்றாங்கன்னு, ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஹராம் இருக்கும். சிலாக்கள் இருக்கிறாங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, ஹார்ட் ஒர்க் நாட்டாம வேலை செய்யறாங்க. மாஷா அல்லாஹ் அவங்கள காணக்குள்ள சுப்ஹானல்லாஹ். எந்த கூட்டத்தை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அந்த கூட்டம். சிலாக்கள் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு திருவில் ஓடுறாங்க, திருவில் நல்ல மக்கள் உழைக்கிறாங்க, யார்கிட்டையும் போயிட்டு கை நீட்ட இல்ல, யார்கிட்டையும் போயிட்டு யாசகம் கேட்கல. எனக்கு ஒரு தொழில் இருக்குது, நான் சுயமாக நிற்கக்கூடியவன். சஹாபாக்கள் யாரு? பால் வியாபாரி. சஹாபாக்கள் யாரு? நீங்க நினைச்சவா நான் சஹாபாக்கள் கம்பெனி சிஓக்கள் சொல்லி, சஹாபாக்கள் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் சொல்லி. மஅதி கரீப் ரலியல்லாஹு தஆலா ஒரு பால் வியாபாரி. சஹாபாக்கள் பாபர் வேலை செஞ்சாங்க, பாபர் வேலை முடிவெற்ற வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்கட முடிய ஒரு முஸ்லிம் வைத்து வெட்டோம்னா முஸ்லீம் இல்ல, ஒரு முஸ்லீம் இல்ல. சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இறைச்சி கடையில் வேலை செஞ்சவங்க. இன்னைக்கு இறைச்சி கடைன்றது ஒரு இபாதத். இதுக்குள்ள பிரச்சனை என்ன? இறைச்சி சப்ளை பண்றது முஸ்லீம் அல்ல, நன் முஸ்லிம். கடைசியா பார்த்தா இறைச்சி கடை தான் முஸ்லீம் கடை. அந்த கடையுள்ளுக்கு வார இறைச்சி எங்களை வருகிறது. ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும்டா, நாங்க மாடும் வளர்ப்போம், பாலும் கறப்போம், பாலும் விற்போம், அதை இறைச்சாக ஆக்கி அறுத்து குர்பான் செய்து ஹல்க் செய்து அதை நாங்க இறைச்சாக அனுப்புவோம் எங்கட கணக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு பொன் கொடுங்கோ, ஏழைகளுக்கு பொன் கொடுங்கோ. கஷ்டப்படுறாங்க, மாஷா அல்லாஹ். கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் இந்த காசியில் அல்லாஹுடைய நபியினுடைய துஆ இருக்குது. இன்றைக்கு எங்க நாட்டை பொறுத்தவரையில பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, சாதாரண தொழில் செய்யறாங்க, மாஷா அல்லாஹ். எனக்கு தெரிய ஒருத்தர் இருக்காரு வெள்ளவத்த பள்ளியில. நான் அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்ட நம்மளோட தொழில் என்னன்னு சொல்லி, உண்மையிலே ஒரு யோசனை இருந்துச்சு, இவருக்கு என்ன சரி வழிகாட்டுவோம் சொல்லி. அவர்கிட்ட நான் கேட்டேன், ரமதான்ல சென்ற வருஷம், இந்த வருஷம் அல்ல அதுக்கு முந்தின வருஷம் ஏற்றுக்காக இருக்கும் பொழுது அதை கூப்பிட்டு என்ன தம்பி செய்றீங்க, என்ன செய்தி உங்களோட செய்தி. அவர் எடுத்த உடனே சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ரத், எனக்குண்டா ரொம்ப நான் கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். அப்ப அவர் நினைச்சிட்டாரு நான் என்ன கேள்வியில அவருக்கு என்னவோ நான் கொடுக்க போறேன்னு சொல்லி. நான் கொடுக்கறதை கேட்கல, நான் அவரை விளங்குறதை கேட்டேன். அவர் சொன்னார் எடுத்த உடனே நான் ஜக்காத்து வாங்க தகுதி இல்லைன்ட்டாரு. அதாவது நான் ஜக்காத்து வாங்க தகுதி இல்லை. நாங்க என்ன செய்றீங்க? அவர் சொன்னாரு, நான் காலையில என்ன முதல் 4000 ரூபாய் தான். முதல் என்ன? 4000 மில்லியன் அல்ல, 4000 ரூபா. என்ன வியாபாரம் பண்றீங்க? இல்ல காலையில போவேன் பெட்டாக்கு, மீன் மார்க்கெட்டுக்கு, மீன் வாங்கிக்கொண்டு வருவேன் 4000 ரூபாய்க்கு. அதை வித்தன் என்று சொன்னா 6000 ரூபாய் கிடைச்சோம். ஒரு நாளைக்கு செலவு 2000 ரூபாய் போய்க்கு. சுத்த ஹலாலான பணம். இதுல வட்டி, இதுல கலப்படம், இதுல வஞ்சகம், இதுல என்ன சந்தேகம் ஒன்றுமே இல்ல. இன்னல் ஹலால பையினுன், சுத்த ஹலாலான பணம். ஒருத்தர் காலையில் இருக்கிறாரு திருவில, சொல்றாரு நான் திருவிலோட போறேன். என்ன ஒருத்தர கேட்டேன், ஏவா போடுறீங்க திருவில், ஏன் திருவில் ஓடுறீங்க? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அவர் சொன்னார், ஹஜ்ரத் ஜமாத்துடைய தொழுகை மிஸ் ஆகுதில்லை. என்ன மிஸ் ஆகுதில்லை? ஜமாத்து மிஸ் ஆகுதில்லை. எந்த தொழிலை செஞ்சாலும் யாருக்கையோ அனுமதி கேட்டுக்கொண்டுதான் பள்ளி போகணும். இதை செஞ்சா என்ன இல்லை? எந்த தொழில், எந்த வாகனம் எனக்கு நினைச்ச ஓடேலும். டாக்ஸி திருவில் ஓட்டுறது, டாக்ஸி ஓட்டுறது, இது சஹாபாக்களுடைய தொழில். இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. யாரு தாவத்து கொடுத்தது? ஒரு டாக்ஸி டிரைவர். ஒரு டாக்ஸி டிரைவர். நான் சொல்றேன், இன்றைக்கு எங்கட கொழும்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு திருவில் இருக்கக்கூடிய எங்கட முஸ்லீம் சகோதரர்கள் அவங்களுடைய தீன, அவங்களோட அமானிதத்தை, அவங்களோட அஹ்லாக்க அந்த வாகனத்தில் ஏறக்கூடிய மக்களுக்கு முன்னால காட்டினா நிச்சயமாக சத்தியமாக உங்களோட வாகனத்தில் ஏறி இறங்கக்கூடிய மக்கள் இஸ்லாம் ஆகலட்டும், முஸ்லீமாக மாற இல்லட்டும், இஸ்லாத்தை பத்தி நல்ல எண்ணத்தோடு இறங்கி போவாங்க. எனவே ஒன்று நல்லா யாமிச்சுக் கொள்ளுங்கோ, பொன் கேட்டு வந்தா பொண்ணை கொடுத்துருக்கும், சந்தோஷமா கொடுக்கும்.
நீங்க கொடுக்கவான மசூரா சொல்லுங்க. ஒரு பொன் கொத்தர் கேட்டு வந்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள நீ போறியா உம்மா? சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபாக்கள் பெண்மணிகள் போனது போல இன்னைக்கு போறதுக்கு அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இது ஆக முக்கியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட கணவன்மாரை சூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு எல்லாம் நசீபாக்குவானா. உலமாக்களை பார்த்து கொடுப்போம். உலமாக்கள் மதரசாவில் ஓதி கொடுக்கிறாங்க. என்ன ஓதி கொடுக்கிறாங்க அப்பா? கதை சொல்றாங்க இல்ல. காலையிலிருந்து மாலை வரைக்கும் கால் அல்லாஹ் காலர் ரசூல் கால் அல்லாஹ் காலர் ரசூல் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. யாருடைய வாயால அல்லாஹ் சொன்னான், யாருடைய வாயால ரசூல் சொன்னான், அவரை விடவும் நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய மக்கள் யாரும் இருப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒருவர் என்ற மருமகனா இருக்கட்டுமே. என்ன வரப்போகுது? என்ன வரப்போகுது? நான் கதை சொல்லுவேன் உங்களுக்கு. கதை சொல்லிக் கொண்டு போனா பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய முறையில கொடுத்தவங்க ஒரு மாப்பிள்ளைய முடிச்சு கொடுத்தாங்க. எங்கேயும் அல்ல, நான் கொழும்புலதான் கதை சொல்றது. இது நான் என்னதுக்கு சொல்ல வாரேன்டா, நீங்க பணத்தை மட்டும் மையமாக வச்சு முடிச்சு கொடுப்பீங்க என்றால் நீங்க பெரிய கிரைசிஸ்ல மாட்டிக்கொள்வீங்க. அத மையமா வச்சோம் வாடம், அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கவும் வாடம். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, கல்யாணம் நடக்குது. மாமா மருமகனை கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்குக்கு அதான் என் மவள்ட பேர்ல தான் எழுதிக்கிறேன், அதுக்கு கூலி வந்து கொண்டிருக்குது. வருஷத்துக்கல்ல மாஸ்டருக்கு கூலி கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேல. எத்தனை மில்லியன்? 30 லட்சம் ரூபாய்க்கு மேல. மாமா சொல்றாரு மருமகனுக்கு கூலி எடுத்துக்கோங்க சொல்லி. எல்லாம் முடிச்சு. எப்படி சந்தோஷம், எப்படி இருக்கும்? கல்யாணம் 3 மாசம் நீடிக்கல. மாப்பிள்ளைய மனைவி தலாக்கு சொல்லல, கட்நாயக்க ஏர்போர்ட்ல வச்சு அவள் காரி துப்பினால் மாப்பிள்ளைய முகத்தில். ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. படிப்பு, பட்டம், பதவி, சொத்து, காணி, தொழில், நல்ல போஸ்ட் நீக்கியாரு, இதெல்லாம் ஃபெயில். இதெல்லாம் ஃபெயில். இது சக்சஸ் ஆகணும்டா இதுக்கு தீன சேருங்கோ. இது சக்சஸ் ஆகணும்டா தீன சேருங்கோ. தீனிக்குது நல்ல ஒரு சிஓ, தீனிக்குது நல்ல ஒரு பணக்காரன், தீனிக்குது நல்ல ஒரு படிப்பாளி, தீன் இருக்குது நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவன். தீன வைங்க முன்னுக்கு. இதை நல்லா விளைவிக்கோங்க. இதுக்கு மாற்றம் செய்வீங்க என்றிருந்தால் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, 100கணக்கான சம்பவம் எழுதி காட்டுவேன், பட்டியல் போட்டு காட்டுவோம். ஏண்டா நாங்க சமூகத்தோட வாழக்கூடியவங்க. பேஸ் பண்ணுங்க. பணம் இல்ல, நாங்க பணத்துக்கு இல்ல, நாங்க இதுக்குத்தான். பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர்ல எங்கட பெண்கள் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ், எங்கட பெண்கள் இருக்கிறாங்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரை சொன்னா எழுதி நிற்பாங்க. பாத்திமா ரலியல்லாஹு பேரை சொன்னா மாஷா அல்லாஹ் அவங்க தலையெடுத்து, அதாவது முந்தானி எடுத்து தலையில போட்டுக் கொள்வாங்க. பாத்திமா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லி அவங்களோட பேரை சும்மா சொல்ல மாட்டாங்க, பாத்திமத்து ஸஹ்ரான்னுவாங்க. ஆனா அவங்களோட மகளோட கல்யாணத்தை பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய கல்யாணத்தை மாதிரி செய்யுங்களேன்டா. எப்படி கல்யாணம்? பாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய கல்யாணம் என்ன? அலி ரலியல்லாஹு தஆலாஹு சுத்துறாங்க முன்னுக்கும் பின்னுக்கும், மாமாக்கு பின்னுக்கால. இவர் ஏன் சுத்துறார் என்ற விலையை கொண்டாங்க. யார் விளைகிறாங்க? ஒருத்தருக்கு ஒரு வாலிப புள்ள கூட போய் ஹிதமத் செய்யறாரு. ஓஹோ, இவர் இந்த மகளை டாக்கெட் பண்றாரோ அப்படி இருக்குதானே. ஒருத்தர் பள்ளிக்கு வாராரு, இவர் கூட குறைய சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் அங்கிள், சோபாய்க்கிறீங்களா? கொஞ்சம் பயவிப்ப. ஓஹோ, இந்த சலாம் என்னமோ தெரியப்பா, அதை எங்க டாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் தேவையில்லை. எப்படி சலாம் சொல்லணும், எப்படி இவங்களை கடாபிச்சோணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. பள்ளியில எல்லாத்துல முன்னுக்கு பின்ன சுத்துவாங்க. ஹதீஸ்ல வந்து இது கேட்டாங்க, அலக்க ஹாஜா, உனக்கு இது தேவைக்குதா? இது மாமா கேட்கிற மருமகனை பார்த்து, உனக்கு என்ன தேவைக்குதா? சிரிச்சாங்க. எனக்கு பாத்திமா உனக்கு வேணுமா? குடிச்சு கொடுத்தாங்க. பாப்பா
முடிச்சு கொடுத்தாங்க. கூலி வேலை செய்யறாள். இன்றைக்கும் சொல்றோம் அலியே முர்த்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்றைக்கும் சொல்றோம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எங்கட குடும்பங்கள் பிரகாசிக்கும், எங்கட சந்ததிகள் பிரகாசிக்கும். இப்படிப்பட்ட கல்யாணம் செய்வோம். இந்த கல்யாணத்துக்கு வாங்கோ. வாலிபர்களே இதை பயானாக கேட்டுட்டு போக வேண்டாம். தாய்மார்களே இதை பயானாக மட்டும் கேட்க வேண்டாம். இது அமல் செய்யுங்க வாழ்க்கையில். எங்க வீட்டு கல்யாணம் இப்படித்தான் நடக்கும், என்ற புள்ளைட கல்யாணம் இப்படித்தான் நடக்கணும். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் பெண்கள் நல்ல மாற்றம். அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. ஒரு 2 கிழமைக்கு முந்தி நான் மகரிபுடைய தொழுகை தொழுட்டு வார வெள்ளவத்த பள்ளியில ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு வாலிப புள்ள வந்தார். என்ன கையை பிடிச்ச முசாஃபா செஞ்சு போட்டு சொன்னார், முஃப்தி சாப் ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு அனுமதி கொடுப்பீங்களா, கொஞ்சம் டைம் தாரீங்களா? என்ன வாப்பா சொல்லுங்க சொன்னாரு. நான் ஒரு புள்ளைய முடிக்க போறேன், ஆனா இதுவரைக்கும் அந்த புள்ளைய நான் கண்டில்ல, அந்த புள்ளைய பார்த்தும் இல்ல, ஆனா அந்த புள்ளைய முடிக்கணும் என்று உனக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் கேட்டேன் என்னத்துக்கு சொல்லி, இல்ல நான் என் உம்மாட்ட சொன்னேன் இந்த புள்ளையத்தான் முடிக்க போறேன், அந்த புள்ளையிட்ட ஒரு குறை இருக்குது. என்ன குறைன்னு சொன்னா, பொறப்புலையே அந்த புள்ளை காது கேட்குதும் இல்ல, அந்த புள்ளைக்கு வாய் பேசவும் ஏலா, அந்த புள்ளைய முடிச்சோணும் என்ற ஒரு ஆசை எனக்கு வந்திருக்குது. நான் என் உம்மாட்ட போய் மசூரா கேட்டேன். அந்த தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. அந்த பெண் சொன்னாவ ஒரே ஒரு வார்த்தை, மகனே நீ விருப்பம் உண்டா முடிச்சுக்கோ, என்ற வாழ்க்கையில ஊர்பலாய் பேசியிருக்க மாட்டான். வாழ்க்கையில ஊர்பலாய் பேசியிருக்க மாட்டான். ஊர்பலாய் கேட்டும் இல்லை. அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக. இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு வேணும். இந்த மவள்ட கல்யாணம் இப்படித்தான் நடக்கணும். ஊர் மக்கள் எதையும் எதையும் எப்படியும் சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. இந்த மவள்ட கல்யாணம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள்ட கல்யாணத்தை போல. சரி, இப்ப இந்த கேள்வி டாபிக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். கல்யாணம் நான் நேற்று சொன்னேன், பொன் பார்க்க போறோம். பொன் பார்க்க போறதுக்கு முந்தி பொண்ணுண்டு வேணுமே பார்க்கறதுக்கு. அதுக்குத்தான் நேற்று சொன்னேன், இப்படித்தான் இப்படித்தான் எல்லாம் பார்க்கணும். குவாலிபிகேஷன் இருக்குது, பார்க்க வேண்டிய அஜெண்டாம் கையில இருக்குது. இப்ப பொண்ணை பார்க்க போறோம். இப்ப இடையில வேணும் ஒரு புலோக்கர். இதில் யாரு வேணும்? அவர் இல்லாம செய்யலாம. இப்ப அவர் தான் வந்து செல்லோனம். ஒரு உங்களோட மகனுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஆள் இருக்கிறாரு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, புலோக்கர் வேலைன்றது சஹாபாக்கள் செஞ்ச ஒரு வேலை. அது ஒரு ரீசனபிளான ஒரு நல்ல ஒரு நன்மை தேடித்தரக்கூடிய ஒரு ஜாப். ஆனா அதுல கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த புலோக்கர்மார பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப கவனமாக இருந்துகோங்க, அவங்களுடைய பேச்சில சூனியம் இருக்குது. யாட பேச்சில வந்து சொல்லுவாரு, அப்படியே வெள்ளைய கருப்பாக்கி காட்டுவாரு, கருப்ப வெள்ளையாக்கி காட்டுவார். விஷயம் அப்படியே பேசுவாங்க. சொன்னாங்க அவங்களோட பேச்சில சூனியம் இருக்குது, ரொம்ப கவனம். அவங்களுக்கு எதையும் செய்யலாம். பிஞ்சி போன கல்யாணத்தை சேர்த்து வைக்கலாம், சேர்த்த கல்யாணத்தை பிச்சோ மேலும். வாழ்க்கையில மாப்பிள்ளே கிடைக்காம இருக்க செய்ய மேலும். புரோக்கர் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் பார்க்கணும், இந்த பக்கத்துல சல்லி நிறைஞ்சோ நிறையலையோ, இந்த கமிஷன் கிடைச்சோ கிடைச்சலையோ, நான் உண்மையத்தான் பேசுவேன், பொய் பேச மாட்டேன். பொய் பேச மாட்டேன், உண்மைத்தான் பேசுவேன். இன்றைக்கு அநேகமான கல்யாணங்கள்ல ப்ராப்ளம் வர்றது புரோக்கரான. ஒரு கல்யாணம் நினைச்சு எங்கட கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்ல பொண்ணு விட்டால மாப்பிள்ள விட்டால ரெண்டுமே எக்ரி ஆகிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு. அவங்க சாப்பிட்டு இவங்க சாப்பிட்டு, அவங்க திண்டு இவங்க திண்டு, பொன் பாய்ச்சி எல்லாம் முடிஞ்சு, டேட் ஃபிக்ஸ் பண்ணி மாப்பிள்ளையோட மோதிரத்துக்கு அளவெடுத்து எல்லாம் முடிஞ்சு. நீங்க கேட்காத மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு சொன்னத்தான் சொல்லியா, அதை பின்னுக்கு பாப்போம். எல்லாம் முடிஞ்சு திடீரென்று புரோக்கர் வாராரு, வந்து சொல்றாரு, இப்படித்தான் ஹாஜியார் ஒரு விஷயம் உண்டு, அல்லாஹ் ரசூல் முந்தி ஈக்கோனம்,
இந்த விஷயம் உங்களுக்கு ஒத்து வர மாட்டோம், ஒரு ரகசியம் ஒன்றைக்குது நான் சொல்ல, ஒரு குமரக்காரியம் தானே சொல்ல விருப்பம் இல்லைன்ட்டாரு. யார் சொன்னாரு? ஒரு குமரக்காரியம் தானே இதை உங்கள்கிட்ட சொல்ல விருப்பம் இல்ல, அதனால இந்த விஷயத்தை நீங்க மறந்துடுங்கோ, இதை கைய கழிடுங்கோ, நான் இதை முடிச்சு வச்சுட்டு ஒரு நாளைக்கு நான் தான் பாவத்தாளி ஆயிக்கிறோம் சொல்லி போயிட்டாரு. அவர் போனதுக்கு பிறகு மாப்பிளோட வாப்பாவுக்கு கொஞ்சம் என்ன டவுட், என்னப்பா இது ஒன்றும் செய்யல, இவர் ஒரு ஆம்புல, இவர் பொம்புல இல்லையே, ஆம்புல என்ன செய்யணும்? நேர எடுத்தார் வாகனத்தை, நேரே பேச்சு நிப்பான். எங்க எங்க பொண்ட விட்டு முன்னுக்கு வீட்டுக்கு போனா வாங்க மச்சான். அவர் யாரு? பொண்ட வாப்பா. கொஞ்சம் ஷோக், என்னடா இது? அங்க கேட்டா இல்ல, பார்த்தா ஒன்றும் விளங்குது இல்ல, அவங்க துடிச்சுறாங்க. எங்கட மச்சம் வந்திருக்கிறாரு, அங்கல உள்ளுக்கு திரைக்கு பின்னிக்கிட்டு கொண்டு தங்கச்சி சொல்றா நான வந்திருக்கிறேன்னு சொல்லி, அங்கல பொன் சொல்றா மாமா வந்திருக்கிறேன்னு சொல்லி, என்ன செய்திப்ப? இவரும் எல்லாம் முடிச்சு கொண்டு கடைசியா கேட்டாரு, என்னமோ ஒரு எது நடந்துச்சோ புலோக்கருக்கு? இல்ல ஒன்றும் இல்ல, அவர் சில ஒன்றும் இல்ல, இல்ல அவர் 1 லட்சம் ரூபாய் கேட்டாரு புலோக்கர் பீஸ், நாங்க சொன்னோம் 10,000 ரூபாய் தாரண்டு, கோயிச்சு கொண்டு போயிட்டார். என்னடா அவர் 1 லட்சம் ரூபாய் கேட்டாரு, நாங்க 10,000 ரூபாய் தாரண்டோம். அதுதான் விஷயம். விஷயம் ஒண்ணும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? பின்ன அவரும் இதை கேஸ் ஒன்றும் செல்லல, செல்லிட்டு போயிட்டாரு நேரே புலோக்கர் வீட்டுக்கு. எங்க போனாரு? வீட்டுக்கு போய் சொன்னாரு, நீங்கள் இந்த வியாபாரம் செய்து விடவும் வேறொரு வியாபாரம் செஞ்சு அவங்களோட பிள்ளைகளை காப்பாற்றுறது மிச்சம் நல்லமென்று அவருடைய மனைவியே வச்சுட்டு தான் சொல்லிட்டு வந்தார். இந்த வேலை செய்யவான், இந்த வேலை செய்யவான், எனக்கு கிடைச்சல்ல நீங்க செய்யற வேலை எனக்கு செய்யலாம். இது கல்யாண புலோக்கர் மட்டுமல்ல, காணி புலோக்கரும் தான், எல்லா புலோக்கரும் தான். இந்த பிசினஸ் ரீசனபிளா நல்ல ப்ரொஃபஷனலா அழகா செய்வோம். அதுல இன்னும் ஒன்று இருக்குது, புரோக்கர் மாறு கொண்டு அவங்களும் டைமுக்கு எப்ப அவுட்டு போற பொண்ணுட்டுக்கு பாஸ் கடைக்கு போனதுக்கு போறது தோனோட தான் பேச்சுவார்த்தை. இதுவும் கூடாது. நீங்க புரோக்கர் வேலை செய்யலாம், நீங்க ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளோட பேசணும், நீங்க பொம்பளையாக இருந்தால் பொம்பளோட பேசணும். புரோக்கர் வேலைக்காக வேண்டி ஆம்பளை பொம்பளோட பேசணும் என்ற சட்டம் இல்லை. யாரோட பேசுறீங்களோ அவங்களோட தான் பேசணும். சரி, நீங்க ஒன்று கேட்கலும் ஹசரத் இ புரோக்கரிங் கூடுமான்னு சொல்லி, என்ன புரோக்கரிங்? இ புரோக்கரிங். இந்த ஒரு கமெண்ட் டோம், அது பேசுற பேச்சு. எதன் மூலமாக? வெப்ல, இன்டர்நெட்ல எங்கட இன்ஃபர்மேஷனை கொடுத்து வச்சிருது ஒரு சென்டருக்கு. அவங்க எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி தராங்க. நாங்க அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கணும். எதுல பெர்சன்டேஜ்? மகர்லையா சீதனத்திலையா? 1,101 ரூபாய் பெர்சன்டேஜ் கொடுத்தா பிடிக்கும். எடுக்கிறதே 101 ரூபாய், அதுல பெர்சன்டேஜ் கொடுத்தா பிடிக்கும். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, இது ஒரு முக்கியமான வேலை. இது ஒரு முக்கியமான வேலை. எனக்கு தெரியறதுக்கு எங்கட நாட்டில் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சேவிஸ் இல்லை. ஆனா மேற்கத்திய நாடுகள் இருக்குது முஸ்லீம்களுக்கு சொல்லி. அமெரிக்கால இருக்குது, கனடால இருக்குது. நான் நினைச்சிருந்தேன் எஸ்எல் முஸ்லிம்ஸ்ல இப்படிப்பட்ட ஒரு ஒப்பீனியன், ஒரு ஐடியா உண்டு, ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்குது. இப்படிப்பட்ட ஒன்றையும் நாங்கள் உருவாக்கணும்.